என்னோட தங்கச்சி பேர் வித்யா. அவங்க இப்போ இல்லை. ஸோ அவங்க பேரில் அந்த ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சு ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது தான். இந்த இன்ஸ்பிரேஷன் வந்தது காரணம் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஓகே. ஸோ அவங்க படங்கள், அவங்க ரியல் லைஃப் நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன் அவங்கள பற்றி. ஸோ அதான் அவங்க சக்திக்கு, என்னோட சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். மக்கள் தான் எனக்கு பணம் கொடுக்குறாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை அவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். அதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சேன், படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன நிறைய ஹெல்ப். அதாவது பணம் செலவு பண்ணுறதை பற்றி எனக்கு பெருசு இல்லை. அதாவது சில நேரத்தில் வந்து கரெக்டான நேரத்தில் நம்மளை வந்து மீட் பண்ணி அவங்களுக்கு நம்மளால் அது செய்ய முடியுன்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த கரெக்டான நேரத்தில் என்னை வந்து மீட் பண்ணி என்னால் செய்ய முடியுன்ற ரொம்ப பெருமையாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, மனசுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம் அது. இப்போ நிறைய பேர் படித்து இப்போது நல்ல வேலையில் இருக்காங்க. மாதத்துக்கு 50,000 சில லேக்ஸ்லாம் வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க. ஸோ அதை நினச்சி பார்க்கும்போது சரி, ஓகே, சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ஓகே, திரும்பி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஃபைனல் கொஸ்டின் டு யூ சார். இத்தனை குழந்தைகள் உங்களை பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க, அதாவது ஆதர்ச ஒரு நாயகனாக உங்களை வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் ஜூனியர் விஜய் அண்ட் இன்னொரு குட்டி தேவதை அவங்க அப்பாக்காக எப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு வருவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எப்பயுமே. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பாண்டிங் பற்றி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களோட சஞ்சய்க்கு ஆல்மோஸ்ட் 10 years, திவ்யாவுக்கு சாஷாவுக்கு வந்து 5 years. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து எங்கேயாவது ஷூட்டிங் போயிட்டு ஒரு 1 month கழிச்சு வீட்டுக்கு போனேன்னா அவங்கக்கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியும், ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்ஸ் தெரியும், அவங்க பேசுகிற பேச்சில், அவங்க இதிலலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களோட. வீட்டில் இருந்தேன்னா அவங்களோட தான் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அடுத்து என்னுடைய மிகப்பெரிய சப்போர்ட் என் லைஃப்பில் வந்து என் ஒய்ஃப் சங்கீதா. என் ஒய்ஃப் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் கடைசியாக சொல்லி முடிப்பீங்க, வீட்டில் பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய குட்டி குட்டி ரசிகர்களுக்கும் அப்படின்னு சொல்லிதான் உங்களுடைய லைன் ரொம்ப அழகா முடியும். அது இப்போ சொல்றதே விட்டாங்க, எல்லாரும் ஓட்டிட்டு இருக்காங்க. இல்ல சார், பட் தேர் ஆர் லாட் ஆஃப் கிட்ஸ் லைக் யூ. அதாவது உங்க படம் வந்து உங்க பாட்டு போட்டாதான் சாப்பிட நடம் பிடிக்கிற நிறைய குழந்தைகள் இருக்கு. உங்க காமெடியை பார்த்தா தான் நாங்க தூங்குவோம் நடம் பிடிக்கிற குழந்தைகள்லாம் இருக்கு.